ஊடா நட்பு கேடு தரும். பாண்டிய நாடு என்ற பேரரசை ஆட்சி செய்தான் வீரசேகரன் என்ற அரசன். அவன் புத்திசாலி, வீரமான். ஆனால் ஒரு குறை இருந்தது. யாராவது இனிமையாக பேசினால் உடனே நம்பிவிடுவான். ஒரு நாள் அவன் அரண்மனைக்கு ஒரு புதிய விலங்கு காப்பாளர் வந்தான். அவன் பெயர் காளி. அவன் எப்போதும் அரசனை புகழ்ந்து பேசுவான். அரசே, உங்களைப் போல வீரர் உலகில் இல்லை என்று தினமும் சொல்லுவான். அந்த இனிமையான வார்த்தைகளால் கவரப்பட்ட வீரசேகரன் அவனை நெருங்கிய நண்பனாக்கி கொண்டான். அமைச்சர்கள் எச்சரித்தனர். அரசே, அவன் நம்பகன் அல்ல. அவன் சொற்கள் இனிமையாக இருந்தாலும் மனம் வேறாக இருக்கிறது. ஆனால் அரசன் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் காளி அரசனிடம் சொன்னான். அரசே, உங்களுக்கு எதிராக சிலர் சதி செய்கிறார்கள். அவர்களை நான் தண்டிக்கிறேன் என்று சொல்லி உண்மையில் அரசனின் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களையே கொன்றுவிட்டான். அந்த செய்தி வெளிவந்தபோது வீரசேகரன் அதிர்ச்சி அடைந்தான். நான் நம்பியவன்தான் என் நாசத்துக்கு காரணமா என்று தலை அசைத்தான். அவன் மனதில் பாட்டியின் குரல் ஒலித்தது. ஞானசேகரா, நட்பு என்றால் எல்லோரிடமும் கொள்ளக்கூடியது அல்ல. யாரை நம்புகிறாய் என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொள். அந்த நாளிலிருந்து வீரசேகரன் உணர்ந்தான், இனிமையான வார்த்தைகள் உண்மையான நட்பின் அடையாளம் அல்ல. உண்மையான நட்பு நம்பிக்கையிலும் நெஞ்சின் நேர்மையிலும் தான் இருக்கிறது. திருக்குறள். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாததன் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். விளக்கம். நட்பை ஆராயாமல் கொள்ளும் ஒருவர் இறுதியில் தன் உயிரையே இழக்கும் அளவுக்கு துயரத்தை சந்திப்பர். அந்த உண்மையை உணர்ந்த வீரசேகரன் பின்னர் நட்பை தேர்ந்தெடுக்கும் முன் மனதை ஆராய்ந்து பார்த்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.